Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Taste Daily. Taste the Daily. உங்க குரல் கேட்கணும் போல ஆசையா இருக்கு. ஒரு 2 வார்த்தை மணி ப்ரோ பத்தி. 2 வார்த்தை. ஜோடியில நான் பெர்ஃபார்ம் பண்றேன். அவர் வந்துட்டு அது சின்ன டைலாக். அவனுக்கு வந்து இது அந்த ரோலை இவனுக்கு கொடுத்துட்டேன். அதாவது அது வரதுக்கு ஒரு 2 minutes பிஃபோர் வந்துட்டான், உள்ள ஸ்டேஜ்ல வந்துட்டான். வந்துட்டு ஐயோ 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 நான் என்ன பண்ணேன், இப்படி வந்துட்டே இருக்கேன். ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க, இங்கே கிஸ் பண்ணிட்டாங்க என்ன. டேய் இந்த மாதிரி நம்ம இறங்கணும்ல, ஆடணுமா ஆடணும், இறங்கணுமா இறங்கணும். கேர்ள்ஸ் இருந்தாங்களா? அப்போ நான் லைட் அடி சாஞ்சேன். அப்போ யாரும் கிஸ் பண்ணாங்கடா. நீங்க இங்கேருந்து இவன் கூப்பிட்றான், நான் தான். நீ எதுக்கு கிஸ் பண்ணனா? நல்லா என்ன கிஸ் பண்ண. வேற யாராவது இல்லாத போது சரி, எல்லா பொறுப்புகளும் எடுத்து ஒட்டுமொத்த நண்பர்கள் குழு நம்ம கூட இன்னைக்கு வச்சிருக்காங்க. விஜய் டிவி கொரியோகிராஃபர் ஜோடி ஆர் யூ ரெடி கொரியோகிராஃபர் சூர்யா வந்திருக்காரு. சார் இப்போ கொரியோகிராஃபர் ஆயிட்டாரு இதுல. ஸோ இவருக்கு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் தேவைப்படாது. ராம்பா ஏரியாவில் பயங்கர ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது விமல் பத்தி சொன்னா, நான் தான் விமல் தான் நான். ஸோ அது வந்து வாங்கிருக்கீங்க. டேய் இப்போ வந்து ஈவெண்ட் இது இல்லடா, நீ கெஸ்ட் ஆயிட்டடா. அங்க இருக்க. ஆமா ஃபுல்லா அங்க இருக்கீங்க. அவங்களும் வந்து கரெக்டா பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வெல்கம் டு தி ஷோ விமல், சூர்யா அண்ட் ராம்பா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்காங்க. சூப்பர். எப்படி சூப்பராக இருக்கும்னா, சில மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயின்னு இருந்துச்சு. இப்போ எந்த விஷயம் பண்ணாலுமே டபுளாக இருக்குது. எதுக்காகனா, மணியை வந்து சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவரை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இது அவர் மட்டும் சம்பாதிக்காமல் அந்த அன்பை வந்து எங்களுக்கும் கொடுத்துக்கிறாரு. ஸோ விமல், ராம்பா, சூர்யா, கார்த்திக், ஸோ ஹாப்பினஸ் வந்து டபுளாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, வழக்கமாக ஒரு இந்த மாதிரி போஸ்டெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 7 years அல்லது 12 years தாண்டிடுச்சுன்னா அதுல வந்து லைஃப் லாங் நீடிக்கும் அப்படின்னு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், எப்படி ஆரம்பிச்சது இதெல்லாம்? இது அகெயின் டான்ஸ் மூலியமாக தான் எனக்கு தெரியும். நிறைய காலேஜ் ஃபெஸ்ட்டுக்கெலாம் போவோம். அவர் ஒரு டீம் போட்டு வருவாப்புல, நான் ஒரு டீமாக போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் போகணுன்னா தெரியும், ஆப்போசிட் டீம் வந்தால் ஒரு ஒரு ஹாய் பாய் அவ்வளோதான் இருக்கும். அதிக மீறி போனால் லைக் என்ன பண்ணுவோம், ஹாய் பாயில் முடிச்சுப்போம். ஒரு காம்படிஷனாக பார்ப்போம், ஐயோ அவனுக்கு என்ன சாங் ஆடுறானுங்க, ஐயோ என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியாது அப்படின்னு இருக்கும். பட் நான் ஆடிட்டு இருக்கும்போது கீழே நின்று ஆப்போசிட் டீம்லேருந்து விசில் அடிச்சு ஒருத்தன் கத்திட்டு இருக்கான், ஏய் வாடா, சம்மடா அப்படின்னு. நான் வந்து இவன் யாரா, நம்ம டீம் கிடையாது, இவன் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறானேன்னு சொல்லி அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது யாருக்குமே அந்த மனசு வந்துடாது. இன்னொரு டேலண்ட் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து சூப்பராக ஆடினீங்க ப்ரோ, செம்ம ப்ரோ அப்படின்னு. பட் ஆனால் நான் ஒரு கேரக்டர் அப்போ பார்க்குறேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காப்புல, பயங்கரமாக கத்தி விசிலெல்லாம் அடிச்சுட்டு பார்த்தா அவன் வந்து காம்படிட்டர் ஆடிட்டு இருக்கான். அடுத்து அவன் ஒரு டீமோட ஆடிட்டு இருக்கான். நான் அப்போ தான் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவன் ஜென்யூனாக அதை சொன்னான், நீ ஆடும்போது எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. லீடாக ஆடிட்டு இருந்தவன் என் பின்னாடி ஆட வந்துட்டான். வேற ஒரு டீம்ல லீடாக ஆடிட்டு இருந்தவன் என் பின்னாடி ஆடத்தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இல்லை வேணாம், நீ என்னன்னா சேர்ந்தே ஆடலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து, அதாவது நாட்டு இப்போ தான் பார்க்குறீங்க, நாங்கள் நாட்டு எப்பயோ பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி காலேஜில் வந்து ஒரு லீடு இருப்பாங்க, எல்லாம் இப்படி ஆடுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் போனால் 2 லீடு இருப்போம், 2 லீடு ஆடுவோம், டீம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே அங்கே நடக்கிறதுல இங்கே தெரியும், இங்கே நடக்கிறதுல எல்லாமே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோட ஹிஸ்ட்ரி எல்லாமே உனக்கு தெரியும். இல்லை இந்த மூமெண்ட் ஷேர் பண்ணும்போது இன்னொரு எனக்கு மூமெண்ட் ஞாபகம் வந்துக்குது. இந்த ஆப்போசிட் ஆடும்போது என்கரேஜ் பண்ண பிடிக்கும், அதெல்லாம் ஓகே. நான் என்ன பண்ணிவிடுவேன், அவரோட சாங்ஸ் எல்லாம் எடுத்துடுவேன். இவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணமோ அந்த சாங்ஸ் எடுத்துகிட்டு போய் ரிக்வெஸ்ட் பண்ணிவிடுவேன், நான் பர்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. எதுக்காகனா சேம் சாங் பேட்டர்ன் என்கிட்ட இருக்கும். ஆமாம், இவன் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி ஆடிட்டு இருக்கும் போது நம்ம சாங் தான் புது ரிஹர்சல் பண்ணிருப்பாங்க பின்னாடி. இதே சாங் தானே நாங்களும் ஆடுவோம்.
சரி சாங் எடுத்தோன்னா ஒரு 2-3 மூமெண்ட் அப்படியே எடுத்து போடுவோம். அதுக்கப்புறமா அது ஜென்யூனாக ஒரு கனெக்ஷன் வந்து இல்லை நம்ம ஒன்றா ஆடலாம் அவங்க கூட ஆடலான்ட்டு அப்படியே ஜாயின் இருந்தால் அது அப்படியே ட்ராவல் ஆகின்னு போயின்னு இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ரோ வந்துட்டு வந்திருக்காரா, நான் பேசலை. கூலிங் கிளாஸ் மாட்டிக்கலாமே, ஏன் அங்கே ஒன்றும் போட்டுருணும் இல்லை வச்சுட்டு வந்துடணும் அங்கே வச்சு. அவன் அந்த இப்போ சாப்பாடு போட்டாங்க இல்லையா, அந்த க்யூவில் அடித்து பிடிச்சி ஆசிட் ஊற்றிடுவோம் வந்து அப்படிலாம் போய் அடிச்சு நல்லா தம் கட்டி அடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கான். அந்த டயர்டில் இருக்கான். எனக்கு உங்கள் குரல் கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஒரு 2 வார்த்தை மணி ப்ரோ பற்றி. 2 வார்த்தை நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இல்லை ஆக்சுவலாக இப்போ தான் சொல்ல வரேன்னு சொல்ல வந்தேன். 2 வார்த்தை. சூப்பர் ப்ரோ. அவர் ரொம்ப எமோஷனலான அழு வந்துடும் அவனுக்கு. என்ன பார்த்தாலே மைக்கு கையில் எடுத்து பேசினா சிரிச்சு பார்த்துருக்கேன். நீங்கள் வச்சுக்கிட்டாலே சிரிக்கிறாங்க. ஆமாம். இல்ல ஆக்சுவலா அவர் எந்த அளவுக்கு எமோஷனல்ங்கிறது எங்கனால ஒரு 5 மினிட்ஸ் 2 வார்த்தை. டேய் அவங்க பேசிட்டு இருக்காங்கடா. இல்ல என்கிட்ட கேட்டாங்க படி, நான் இன்னும் ரிப்ளை பண்ணல. இவருக்கு ரிப்ளை பண்ணல. சாரி. நீ ஒரு கேள்வி கேட்டனா அவன் ரிப்ளை பண்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். சாரி சார். இவங்க எல்லாம் கிளம்பி போய் கதவு சாத்திட்டு போனாலும் நீ வெயிட் பண்ணணும். புரியுதா? சாரி சார், பேசுங்க சார். மாஸ் அண்ட் சூப்பர். இப்போ அதுதான் மணி அவர்களே 2 வார்த்தை. இப்போ நீ இந்த 2 வார்த்தை பேசுறதுக்கு இது வந்து ஆக்சுவலி வந்து வெளியே வந்து தனியாக சுற்றின்னு இருந்தான். இன்னும் தனியாக சுற்றினுக்கிறானா படி பேசுறதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணோம். பயங்கரமாக ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்த்தா இந்த 2 வார்த்தை தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான் இவ்வளோ நேரம். ஜோடியில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ரஜினி முருகன் டென்ட் கொட்டாரோன் அந்த மூவி ரீக்ரியேட் பண்ணி ஆடுறோம். அதில் வந்து என் அம்மா இப்படி அந்த சாங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவர் வந்துட்டு அது சின்ன டைலாக் அவனுக்கு வந்து இது அந்த ரோலை இவனுக்கு கொடுத்துட்டேன். அதாவது ஒரு சின்ன டைலாக் வந்துட்டு அது பேசிட்டு போயிடணும். சாங் போயிட்டே இருக்குது, அந்த ட்ராமா போயிட்டே இருக்குது. அதாவது அது வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் பிஃபோர் வந்துட்டான். உள்ள ஸ்டேஜில் வந்துட்டு ஐயோ இல்லைடா ஐயோன்னு ஒரு வாய்ஸ் கேட்கன்னு பார்த்தா இவன் சுற்றிட்டு இருக்கான். அவனை வலிச்சு அப்படியே பின்னாடி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போதான் போ 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 அப்படின்னு சொல்லி கரெக்டாக அது வர நேரத்தில் லேட்டாக வருவான். ஸோ லேட்டாக வந்து அந்த டைலாக் வந்து அதுவுமே ஒரு ஏடாக்கூடமாக சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இவனுங்க வந்து சொல்கிறானுங்க அவனை ஸ்டேஜ் ஏற்றதுக்கு முன்னாடி ஆளை காணும், எங்கடா போனான்னா அதாவது தப்பாக வந்து பேசின அந்த டைலாக்கே 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப சீரியஸாக இப்போ கூட நம்ம ஒரு டீம் இருக்கோம்ல, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஜாலி மூடுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட போகிறோம் நம்ம, ஓகே எல்லாம் செட்டு மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த இதில் ஒருத்தர் மட்டும் மீசை அந்த மெலிஸா ட்ரா பண்ணி போலீஸ்க்கு எல்லாம் காஸ்டியூம் போட்டு தனியாக சுற்றின்னு இருக்கான். சரி என்ன நம்ம பார்த்தா என்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணுறபடி டைமிங் வந்துட்டு போனோம் அன்ட்டு சரி சூப்பர் டைமிங் வந்துட்டு போவோன்னா நான் சிங்கில் வந்து பர்ஃபார்மன்ஸை வேறு கெடுத்துனுக்குறான் நடுவில் சுற்றின்னு. அதாவது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எங்களுக்கு ரியர்சல் பண்ணாரு, ஒரு டைலாக் பேசுறது பண்ணுறதுக்கு இவருக்கு 2 ஹவர். பட் ஆனா ஐ திங்க் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துருப்பீங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிறது. இதை நான் வந்து சீரியஸாக ஆனஸ்டாகவே சொல்கிறேன். இவருடைய வெற்றியும் இவருடைய இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வையும் தன்னுடைய நிகழ்வாக நினச்சி தோளில் சுமந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஃபன் நோட்டெல்லாம் தூக்கி போட்டுறா. பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் தோளில் சுமந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, அதுக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இப்படிப்பட்ட ஒரு நண்பர் குழு வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருந்தது, டு பி வெரி ஆனஸ்ட். யா அதுக்கு முன்னாடி மணி அண்ணா ஏதோ சொல்ல வராரு. இல்லை இவனுக்கு 2 பேர் பண்ணாங்க. சரி இவன் இன்னைக்கு காலைல தான் வந்தான். இவன் வந்து பெருமையாக உட்காந்துட்டு அப்படிலாம் பண்ணிருக்கான். சூர்யா நான் அவனை பார்த்துட்டீங்க. நீ என்னடா பண்ண? இல்லை அப்படிலாம் இல்லை. ஏன்டா இப்படி கோத்து விட்டு இல்லை என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சு இப்படி கோத்து விட்டான். ஒரு சுச்சுவேஷன் இல்லை. நேற்று ரோட்டு கடையில எங்க நல்லா சாப்பிட்டுருக்கான், வயிறு கலக்கிருச்சு, டைமுக்கு வர முடியல. இதுதான் சுச்சுவேஷன். பாருங்க மக்களே, இதுதான் சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து அப்பப்போ நடந்துனே இருக்கும். இது வந்து என்ன பேடாக இருக்குன்னா ஓகே நேற்று ஏதோ சாப்பிட்டு இருக்கா இவ. இல்லை ஆமாம் இல்லை ஆமாம். ஓகே இந்த தி பாய்ஸ் மூமெண்ட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பாய்ஸோட சுற்றும் போது நிறைய கேர்ள்ஸ் பார்த்துருப்போம், அழகாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி மணி அவர்கள் எத்தனை பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க? அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்கிறேங்க. இன்னொரு சுச்சுவேஷன் இது செம்மையாக இருக்கும். சொல்லுங்க. நான் ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். பயங்கரமான க்ரௌடு என்ஜாய் பண்ணுறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் காலேஜ் ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். அந்த இடத்துல ராம்பா இருக்கான். ராம்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், கூட வருவான்.
வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக எல்லாமே ஆயிடுச்சு, எல்லாம் ஆகிட்டு இறங்குறேன். இந்த படிக்கட்டில் வரும்போது கேர்ள்ஸ்லாம் வந்து வேற லெவல் சான்ஸே இல்லை அப்படி இப்படி இப்படின்னு இருந்து நான் என்ன பண்ணேன், அப்படி இப்படி வந்துட்டே இருக்கேன். ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க, இங்கே கிஸ் பண்ணிட்டாங்க. என்ன உண்மையாலுமே இங்கே கிஸ் பண்ணிட்டாங்க. கிஸ் பண்ணோடனே நான் வந்து யாரா இது, என்னடா இது, நான் இவனுங்கிட்ட சொன்னால் இவனுங்க நம்ப மாட்டானு, சிரிச்சிருவானுங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. எப்போவுமே காலேஜில் போனால் டிஜெலாம் ப்ளே பண்ணுவோம், ஆடிட்டு இருப்போம். யாரும் கிஸ் பண்ணிட்டாங்க, என்ன இது, இப்படி சொன்னால் நம்புவானுங்களா நம்ப மாட்டானுங்களா? அப்போ கிஸ் பண்ணது ப்ராப்ளம் இல்லை, அவங்க பார்க்கலங்கிறத ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ப்ராப்ளம் தாங்க. ஒரு மாதிரி அப்படியே ஒரு பதட்டத்தில் போயிட்டு கூப்பிட்டு நான் சொல்கிறேன் விமல்கிட்ட, டேய் இந்த மாதிரி உணருதா, இந்த மாதிரி நம்ம இறங்கணும்ல, ஆடணுமா ஆடணும், இறங்கணுமா இறங்கணும். கேர்ள்ஸ் இருந்தாங்களா? அப்போ நான் லைட் அடி சாஞ்சேனா சாஞ்சேன். அப்போ யாரும் கிஸ் பண்ணாங்கண்ணா, நீங்க இங்கேருந்து இவன் கூப்பிட்றான், நான் தான். இவன் குள்ளமா வேற இருப்பான்ல, இப்படி பார்த்துட்டு நீ எதுக்கு கிஸ் பண்ணனா, நல்லா அண்ணா கிஸ் பண்ண. ஏண்டா அது உங்ககிட்ட நான் சொல்லாம இருந்தாலாவது மனசுல வந்து ஏதோ இது எப்படி இருக்குன்னா, நான்லாம் வியாபாரம் பண்றேன் உனக்கு அந்த மாதிரி. நீ ஏண்டா கிஸ் பண்ண, நீ நல்லா ஆனபடி அதனால தான் கிஸ் பண்ண, தப்பா அப்படின்னா சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி, அதாவது அவ்வளோ நேரமாக ஒரு 2 hour வந்து யாரு எந்த பொண்ணு பார்த்தாலும் ஒருவேளை இந்த பொண்ணா ஒருவேளை அந்த பொண்ணும் யாரா இந்த வேலையை பார்த்ததுன்னு சுத்திட்டு இருந்தா, ஃபேக் ஐடி கடைசியில் பார்த்தா இவன் வெக்கப்பட்டு நிற்கிறான். இல்லை மணியை பற்றி இங்கே இதில் நானும் 2 விஷயம் எனக்கு நடந்தது மறக்க முடியாது லைஃப்லேயே. என்னோட கல்யாணத்தில் என்னோட கல்யாணம் வந்து நான் வந்து காணிப்பாக்கம் கோயிலில் வச்சேன். நான் இவங்களுக்கு 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடுவேன். அன்றைக்கி வந்துட்டானுங்க. நான் ஒருத்தன் தான் என்னோடய கல்யாண வேலையை எடுத்து போட்டு செஞ்சுன்னு ரொம்ப டயர்டாக போயிட்டு எனக்கு காலைல 4 மணிக்கு முகூர்த்தம். இவங்களை வர சொல்லிட்டு ரூம்லாம் புக் பண்ணிட்டு அலர்ட் பண்ணி நான் படுத்துட்டேன். இவன் வந்துட்டு நான் மொபைல் சைட்லைனில் போட்டேன். அன்றைக்கி அந்த ஹோட்டலில் நான் இருக்கிற ஹோட்டலில் வந்து அந்த ஹோட்டலில் எப்படியும் ஒரு 60 ரூம் இருக்கும். அவனுக்கு எந்த ரூமில் நான் இருக்கேன்னு தெரியல, நான் ஃபோன் எடுக்கல. அவன் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ரூமை நாக் பண்ணி பார்த்துட்டு அங்கே இருக்கிற 60 ரூமையும் தட்டி எழுப்பி கடைசியாக 60,000 ரூபா என்கிட்ட வந்து யாருடான்னு எட்டி பார்த்தேன். கொஞ்சம் கூட ஒரு கர்டிசி கூட இல்லை. எனக்கு நாளைக்கு காலைல கல்யாணம் ஆக போது தாலி கட்ட போகணும். அப்படி பொழந்தானுங்க எல்லாருமே சேர்ந்து. என்ன ஒரு கதவு கரெக்டாக வந்தோடனே இதுவாக தாண்டா இருக்கும், ஏன்னா லாஸ்ட் அதான்டா இதுவாக தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா காலிடா அப்படின்னு சொல்லி தட்டினா யாரு அப்படின்னா அப்படியே பிடிச்சி கவி இழுத்து கும்முன்னு குத்தி அங்கே ஃபுல்லாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. பரண்டு நுக்குறோம். உள்ள யார் இருந்தாங்க, யார் வந்து பார்த்தாங்க? உங்க மாமனார். எங்க அப்பா வந்து பார்த்தாரு. இவங்க அப்பா வந்து வெளில பார்க்குறாரு. அதாவது மாப்பிள்ள வந்து வேஸ்டிலாம் வச்சுன்னு பட்டாப்பட்டில் இப்படி கிடக்குறாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் அவன் மேலே இப்படிக்கிறோம். அப்பா வணக்கம்ப்பா. என்ன கேள்வினா, மணி ப்ரோட்ட பாசிட்டிவான ஒரு விஷயம், நெகட்டிவான ஒரு விஷயம். பாசிட்டிவான ஒரு விஷயம்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எப்பயுமே. நெகட்டிவாக இருந்தாலுமே ஜாலியாக தான் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். அதை வந்து சொல்கிற அந்த விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இவ்வளோ நேரம் சம்பவம் பற்றி கேட்டு, சரி ஓகே, இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணு. அதான் ப்ரோ கேட்ட கேள்வி வேற. அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறா. இல்லை அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அது ஆன்சர். அது அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொல்ல எனக்கு. அந்த கேள்வி சொல்லுங்க ப்ரோ. அந்த கேள்வியை சொல்லு பார்க்கலாம். சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சொல்ல மாட்டேன். யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? சரி டேய் நல்லா இருக்கீங்கல்ல? கேள்வியே என்னன்னு தெரியாம 2 நிமிஷமா பேசிட்டு இருக்கடா. So you understand English? I will talk in English. Oh wow, வேற லெவல். நீங்க இவ்வளவு நேரம் யா பேசல எடுத்து இப்போ. Okay. Hi bro, how are you? I'm fine. What about you? Yeah, I'm good. So tell us one positive thing and one negative thing about money. Actually, I score sky blue, time is up. இல்ல இவன் இங்கிலீஷ் பத்தி ஒரு இன்சிடென்ட் சொல்லுறேன். எந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இதுனா, இவரோட கான்டெக்ட் தெரியாம ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ரெயின் அக்கானுக்குது. இது ரெயின் அக்கா புரியலையேன்ற ரெயின் அக்கான்னு நோட் பண்ணி. இல்ல நான் சொல்றேன். என்ன இது ரெயின் அக்கா, நான் ஒன்று சொல்றேன், நெக்ஸ்ட் நீ ஒன்று ரெடி பண்ணிக்கோ. என்ன ரெயின் அக்கான்னு பார்த்தா, டேய் யாரா இது ரெயின் அக்கானா, படி ராணி அக்கா படி. ராணியில வந்து ஸ்பெல்லிங் மாத்தி ரெயின் அக்கான்னு போட்டுக்கிறா. அது பரவாயில்ல. மாஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ வாத்தி ரைடு சாங் வந்து பயங்கர ஃபேமஸ். நான் ஃபோன் பண்ணி ராம்பா கேட்டியாடா சாங், படே வர்ற மாதிரி
வெய் ஸ்டேட்டஸாக வைக்கலாம், நம்ம எல்லா ஸ்டேட்டஸாக வைக்கலாம், வேற லெவல் தளபதி ஃபேன் எல்லாருமே. ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணுறேன். என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. வாத்தி ரேப் ப்ரோ, மாத்தி வாத்தி ரைடுக்கு வாத்தி ரேப் அப்படின்னு. வாத்தி ரேப்பா டேய், அது ரேப் படி. வாத்தி ரேப்புக்கு வாத்தி ரேப் அப்படின்னு மாத்தி ரெண்டு பேரும் ரேபிட் ஃபயர் மாதிரி உள்ள போட்டு கொடுக்குறாங்க. பிக் ஃபேன். இல்ல இப்போ இவரை மீட் பண்ண கதை சொன்னீங்கல்ல, அவரை எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? ஏன்னா அவங்களாம் ரேர் பீஸ். அவரை ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? அது வந்து நல்ல பெரிய கேள்வி போல இருக்கு. நான் வீட்டில் இருக்கேன். எங்கள் அண்ணா வந்து உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, மீட் பண்ணுமா. சரி ஓகே போனேன். இந்த பீஸ் ஒரு 2 பீஸோடு நின்றுட்டுருக்கு. பயங்கர கெத்தா தௌலத்தாக நின்றுருந்தான். போனே பார்த்துருக்கேம்மா, உன் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்குமா. ராம்பா என்கிட்ட பேசுறது ஃபஸ்ட்டு. பார்த்துருக்கேம்மா, நல்லா பண்ணுறீங்க, சூப்பர். ஒரு பேனர் ஒன்று அடிக்கலாமா ஏரியாவில்? நான் பேனர் அடிக்க போகிறேன், பசங்களாம் இருக்காங்க, பேனர் வச்சிடலாமா, ஃபோட்டோ எடுத்துக்கலாமாம்மா? வாமா. நான் யாரா இவ்வளோண்டு இருக்கான் வந்து நம்மளை வாமா போமான்றான். யார் இவன்? வந்தான், நிற்க வச்சான், ஃபோட்டோ எடுத்தான். சேம் இந்த நாடோடிகள் இப்படி போகிறதுக்குள்ளே இன்ஸ்டாகிராமில் டேகு மீட்டிங் வித் மணி அந்த மாதிரிலாம் போட்டான். எல்லாம் ஆயிடுச்சு, டன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நைட்டு 8 மணிக்கு டோர் ஓப்பனே ஒருத்தன் சிப்ஸு பிரெட்டு பால் இதெல்லாம் என்னம்மா நல்லா இருக்கியா, என்னம்மா பிடிக்குமா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வரான். இவன் ஏன் வரான் திருப்பி உள்ள அப்படின்ட்டு எங்கள் அண்ணாவை கூப்பிட்டு, யார் இவன் ஏன் திருப்பி வரான்னு. இது இல்லைடா ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்களாமே. நான் எப்படா ஃப்ரெண்ட் ஆனேன், ஒரு ஃபோட்டோ தானடா கொடுத்தேன். நேராக வந்தான். இது போனால் எங்கள் அம்மா வந்து வாப்பா உட்காருங்கப்பா சாப்பிடுங்கப்பா. ஓகேம்மான்னு உக்காந்துட்டான். உக்காந்து கட்டுன்னு கட்டினுக்கிறான். நான் அப்படி பார்க்குறேன், யார் இவன் ஏன் வந்தான், எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தா. அதாவது பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி பிரெட்டு சிப்ஸு ஆப்பிள் இதெல்லாம் எடுத்துன்னு வரான். முடிச்சுட்டு மா அந்த பேனர்மா கன்ஃபார்ம்மா பேனர் வச்சிடலாமா ஏரியாவில், நான் பேசிட்டேன், போயிட்டான். கிளாஸில் ரிஹர்சல் ஆயினுக்குது. அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் இருக்குது. எங்கம்மா அப்படியா? கிளாஸில் இருக்கேன். இந்தம்மா அங்கே தான் வந்துடுறேன். நேராக பார்த்தா கிளாஸ்க்குள்ளே வரான். கிளாஸுக்குள்ளே நான் ப்ரீவியஸ் ரவுண்டில் கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் போட்ட அந்த காஸ்டியூமை அவன் போட்டு வரான். அதே மாதிரி போலாம் போட்டு உள்ளே வந்துட்டு ஆயிடுச்சுமா அந்த பேனர் பண்ணிடலாமா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேனர் வச்சது இல்லை அவன். அதுதான் சொல்ல வந்தேன், ஒரு பேனர். அவன் அடித்த ஒரே ஒரு பேனர் இந்த பேனர், சத்தியமாவே. அதுவும் தள்ளி விட்டாரு. உலகார பாவி. அதுவும் என் தலைமையில உழுது நான் செத்துருப்பேன். என் லைஃப்லயே அவனை 5 வருஷமா தெரியும். 5 வருஷமா சத்தியமாவே அவன் அடிச்சு உண்மையான பேனருங்க இது. அவன் அடிச்ச பேனர் தான் இது. ஐயா இனிமே பேனர் மட்டும் அடிக்காதீங்க, போட்டோ கூட எடுத்துக்கோங்க, பேனர் அடிக்காதீங்க. சோ இதோட விட போறது கிடையாது. நீங்க எல்லாம் மணி அவர்களை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க, மணி அவர்கள் உங்களை பத்தி சொல்லிட்டாங்க. பட் ஆனா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள்ட்டயும் பேச போறோம். பட் பிஃபோர் தட் thank you so much. thank you so much. பயங்கரமா என்ஜாய் பண்ணோம், நிஜமா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபன், ஒரு சின்சியரான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தோம். பேங்காக் நம்ம போறோம் ப்ரோ. ஓகே, thank you thank you so much. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Taste the Daily.